மின்வெட்டு காரணமாக வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த கால அவகாசம் வேண்டியும் குறுந்தொழில் முனைவோருக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்கக் கோரியும் கோவை மாவட்ட கலெக்டரிடம் குறுந்தொழில் முனைவோர் மனு அளித்தனர். தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான மின்வெட்டு காரணமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட குறுந்தொழில் முனைவோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் கூடங்களும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பாதிப்பிற்குள்ளாகி நலிவடைந்துள்ளனர். எனவே மின்வெட்டினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு குறுந்தொழில் முனைவோருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அரசுடைமை வங்கிகளில் குறுந்தொழில் முனைவோர் பெற்ற கடனை திரும்ப செலுத்த 3 ஆண்டு கால அவகாசம் வழங்க மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை அன்று கோவை மாவட்ட குறுந்தொழில் முனைவோர் கலெக்டரிடம் மனு அளித்தனர். தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மின்வெட்டு பிரச்சினையை தீர்த்து எங்களுக்கு தொடர்ச்சியாக தடையில்லா மின்சாரம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். மத்திய அரசாங்கமும் வங்கியில் பெற்றுள்ள கடனை திருப்பி செலுத்த 3 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கி குறுந்தொழில் முனைவோர்களுக்கு உதவ வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். கோவையில் தொடரும் கடும் மின்வெட்டால் குறுந்தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் கடன் சுமை தாங்க முடியாமல் கடந்த சில மாதங்களாக தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் அரங்கேறி வருவதாகவும், தமிழக அரசு மின்வெட்டை சமாளிக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தங்களால் இந்த தொழிலை செய்ய முடியும் என குறுந்தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர்.